ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 10வது அத்தியாயம் பூரணத்தின் வைபவம் 34வது ஸ்லோகம். திரும்ப சொல்லுங்க. மிருத்யு சர்வஹர ச அஹம் உத்பவ ச பவிஷ்யதாம் கீர்த்தி ஸ்ரீ ஐஷ் வாக் च नारीणां स्मृति मेधा धृति क्षमा मृत्यु सर्वहरश्चाहम् उद्भवश्च भविष्यताम् कीर्ति श्रीवाक् नारीणां स्मृतिर्मेधा धृति क्षमा. மிருத்யு மரணம், சர்வஹர அனைத்தையும் அழிக்கும், ச மேலும், அகம் நான், உத்பவ உற்பத்தி, ச மேலும், பவிஷ்யதாம் வருங்கால தோற்றங்கள், கீர்த்தி புகழ், ஸ்ரீ அழகு அல்லது ஐஸ்வர்யம், வாக் அழகிய பேச்சு, ச மேலும், நாரீனாம் பெண்களின், ஸ்மிருதி ஞாபக சக்தி, மேதா அறிவு, திருதி திடம், க்ஷமா பொறுமை. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. நானே எல்லாவற்றையும் அளிக்கும் மரணம், உருவாகுபவை அனைத்திற்கும் உற்பத்தியாளனும் நானே. பெண்களில் புகழ், அதிர்ஷ்டம், அழகிய பேச்சு, ஞாபக சக்தி, அறிவு, உறுதி மற்றும் பொறுமையும் நானே. பொருளுரை. மனிதன் பிறந்த உடனேயே ஒவ்வொரு நொடியும் மரணம் அடைகிறான். இவ்வாறாக மரணமானது எல்லா உயிர்வாளிகளையும் ஒவ்வொரு கணமும் அழித்து கொண்டுள்ளது. ஆனால் அதன் இறுதி தாக்குதலே பொதுவாக மரணம் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த மரணம் கிருஷ்ணரே. வருங்கால வளர்ச்சியை பொறுத்தவரையில் எல்லா உயிரினங்களும் 6 அடிப்படை மாற்றங்களை ஏற்கின்றன. அவை பிறக்கின்றன, வளர்கின்றன, சில காலம் வசிக்கின்றன, இனவிருத்தி செய்கின்றன, முதிர்கின்றன, இறுதியில் அழிகின்றன. இவற்றில் முதன்மையானது கருவிலிருந்து வெளியில் வருவதாகும். அது கிருஷ்ணரே. அந்த முதல் தோற்றமே வருங்கால செயல்கள் அனைத்திற்கும் ஆரம்பம். மீதி பொருளுரை அப்புறம் படிக்கலாம். नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी नामिने. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. मृत्यु सर्वहरश्चाहम् उद्भवश्च भविष्यताम् कीर्ति श्रीर्वाघ्नाच्च नारीणां स्मृतिर्मेधा धृति क्षमा. மீண்டும் மொழிபெயர்ப்பு. நானே எல்லாவற்றையும் அளிக்கும் மரணம்,
உருவாகுபவை அனைத்திற்கும் உற்பத்தியாளனும் நானே. பெண்களில் புகழ், அதிர்ஷ்டம், அழகிய பேச்சு, ஞாபக சக்தி, அறிவு, உறுதி மற்றும் பொறுமையும் நானே. ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்கே தொடர்ந்து இப்போது பகவத்கீதை 10வது அத்தியாயத்தில் பகவானுடைய வைபவங்களை கேட்டுக்கொண்டிருக்கோம். இங்கே 34வது ஸ்லோகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். பொதுவாக மக்கள் கேட்க விரும்பாத விஷயம். முதல்ல இங்கே பகவான் சொல்கிறார், மிருத்யு அப்படின்னா மரணம். மரணம் நானே அப்படிங்கிறார். மிருத்யு சர்வஹராஷாகம், எல்லாவற்றையும் அழிக்கும் மரணம் நான் அப்படிங்கிறார். ஸோ இதே பகவான் தான் இதே அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகத்தில் கேட்டோம், அகம் சர்வஸ்ய பிரபவ மத்த சர்வம் பிரவர்த்ததே அப்படிங்கிறார். அவர் தான் எல்லாத்தையும் படைக்கிறார். அவர் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறார். சர்வ காரணம். பிரம்ம சம்ஹிதாவில் சொல்கிறார், ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரணம். அந்த கோவிந்தன் தான் எல்லா காரணங்களுக்கும் காரணம். அப்படி இருக்கிறதுனால பகவான் பராமரிக்கிறதும் அவரே செய்கிறார். எல்லாத்தையும் பராமரிக்கிறதும் அவர் தான் செய்கிறார். ஸோ படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்ற 3 வேலைகளுக்கு சிருஷ்டி, ஸ்திதி, பிரளய, சாதன, சக்தி ரேகா சயேவ அப்படின்னு சொல்லி பிரம்ம சம்ஹிதாவில் துர்காதேவியினுடைய வேலையாக பிரம்மா விவரிக்கிறார். சில சமயத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவ மும்மூர்த்திகள். இதில் பிரம்மா படைக்கிறார், விஷ்ணு பராமரிக்கிறார், சிவபெருமான் அழிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இங்கே சொல்லக்கூடிய துர்காதேவியோ அல்லது பிரம்மா படைக்கிறதோ சிவபெருமான் அழிக்கிறதோ இதெல்லாமே செகண்டரி, 2வது நிலையில் அவங்க செய்யக்கூடிய செயல். முதல்ல எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது பகவான் தான். ஸோ இது பலமுறை நம்ம கேட்டிருக்கோம். எப்படி பகவானுடைய ஸ்வயம் ரூபமான கிருஷ்ணர்லேருந்து பகவான் பல ரூபங்களாக விரிவடைஞ்சு முதல் 3 புருஷ அவதாரங்களாக வந்து அதில் முதல் புருஷ அவதாரமான காரணோதகஷாய் விஷ்ணுவுடைய உடலிருந்து தான் எல்லா பிரபஞ்சங்களும் படைக்கப்படுது. அந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளும் மறுபடியும் பகவான் கர்ப்போதகஷாய் விஷ்ணுவாக வர்றார். அந்த கர்ப்போதகஷாய் விஷ்ணுவனுடைய நாபிலிருந்து தான் தாமரை வருது. அந்த தாமரையில் தான் பிரம்மா படைக்கப்படுறார் அப்படின்றத நம்ம பல முறை கேட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போது அப்படி பார்த்தோன்னா பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், அகம் ஆதிர்ஹி தேவானாம். அதையும் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ பிரம்மா, சிவபெருமான் உட்பட எல்லா தேவர்களும் கிருஷ்ணரால் படைக்கப்பட்டவர்கள், கிருஷ்ணருக்கு அப்புறம் வந்தவர்கள். ஸோ கிருஷ்ணர் தான் எல்லாவற்றிற்கும். அந்த அகம் சர்வஸ்ய பிரபவோ ஸ்லோகத்துக்கான பொருளுரையில் பார்த்திங்கன்னா சில பிரபுபாதர் வந்து உபநிஷத்துக்கள்லேருந்து, வேதாந்த சூத்திரத்திலிருந்து, பல்வேறு சாஸ்திரங்கள்லேருந்து, புராணங்கள்லேருந்தெல்லாம் நிறைய மேற்கோள் காட்டுவார். நிறைய ஸ்லோகங்கள் மேற்கோள் காட்டியிருப்பார். அதுக்கு பிரமாணம் எப்படி கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். வெறுமனே சும்மா வேத கலாச்சாரத்தில் ஒரு வேத வாழ்க்கை முறையில் நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க அப்படின்னா அது பிரமாணத்தோடு இருக்கணும், அதுக்கு சாட்சியம் இருக்கணும். எதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க அப்படின்றது பார்க்கப்படுது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா அது என்ன வேதத்தில் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்பாங்க முன்னாடி எல்லாம். இப்போ வந்து நியூஸ் பேப்பரில் சொல்லியிருக்கா, டிவியில் வந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் அத்தாரிட்டி, அதுதான் அதிகாரத்துவம் வாய்ந்ததுன்னு இன்றைக்கி நினைக்கிறாங்க மக்கள். ஆனால் முன்னாடி இல்லை, நீங்கள் ஏதாவது கருத்து சொன்னீங்கன்னா அந்த கருத்து வேதத்தில் சொல்லியிருக்கா, அப்போ எங்கே சொல்லியிருக்கு? பகவத்கீதைன்னா இந்த அத்தியாயத்தில் இத்தனாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு அப்படின்றத நீங்கள் மேற்கோள் காட்டணும்.
இதை வந்து நீங்கள் பிரபுபாதருடைய போதனைகளில், அவருடைய உபன்யாசங்களாக இருக்கட்டும், அவருடைய புத்தகங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். சில இடத்துல என்ன சாஸ்திரத்தில் இருந்துன்றதை மேற்கோள் காட்டாமல் இருக்கலாம், ஆனால் சாஸ்திரத்தில் இருக்கிற கருத்தை மட்டும்தான் சொல்லுவார். இதுதான் அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆச்சாரியர் என்பதற்கான அர்த்தம். நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து அதிகாரப்பூர்வமானதாக இருக்கணும். பேசக்கூடிய விஷயம் ஏதோ வாய்க்கு வந்ததை ஏதோ உளறிட்டு போயிடக்கூடாது, அல்லது மனசில் தோன்றதெல்லாம், ஏன்னா நம்ம எதையோ தோன்றதெல்லாம் பேசிட்டு போயிடுறது கூடாது. எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக ஒரு விஷயத்தை பேசக்கூடாது, எனக்கு பிடிக்கலைன்றதுக்காக ஒரு விஷயத்தை மறுத்து பேசக்கூடாது. உண்மையை பேசணும். அந்த உண்மை என்னன்றது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போது எதுக்காக இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே பகவான் அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறார், அனைத்தையும் பராமரிக்கிறார், அனைத்தையும் அளிக்கிறார். ஸோ அதனால் இங்கே மிருத்யு சர்வஹரஷாகம் அப்படின்னு அவர் சொல்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம்னா அப்போ மரணமும் அதில் ஒரு விஷயம்தான். எல்லாம் அப்படின்ட்டா அதில் எல்லாமே உள்ளடங்கிறது. அதில் எதுவுமே வந்து எக்ஸப்ஷனலாக நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது, எதையும் விலக்கி வைக்க முடியாது. சர்வ அப்படின்ற வார்த்தை சொல்கிறார், தெளிவாக இருக்குது. சர்வ அப்படின்னா எல்லாமே, எல்லாம் அப்படின்னா அதில் எல்லாமே உள்ளடங்கிறது. அப்போ எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். இப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம், இப்போ இந்த ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கிற மாதிரி இந்த கீர்த்தி, ஸ்ரீ, வாக், இதெல்லாம் இந்த குணங்கள் எல்லாத்துக்கும் காரணம் கிருஷ்ணர் தான். அது பிரபுபாத பொருளுரையில் விளக்குறார், அப்புறம் படிக்கலாம். ஸோ இங்கே நம்ம கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நற்குணமாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஈவன் கெட்ட குணங்கள் கூட, திருடுறது, எங்கிருந்து இந்த திருட்டு புத்தி ஒருத்தருக்கு வருது? கிருஷ்ணர்கிட்ட இருந்து தான். கிருஷ்ணர் தான் பரம திருடன். அவரோட திருட்டு உலக பிரபலமானது. ஆனால் அவருடைய அந்த திருட்டு பெருமைக்குரிய ஒரு விஷயம், புகழுக்குரிய ஒரு விஷயம். நம்ம திருடிட்டு அப்படி உலகம் பூரா ஏன்னா பகவத்கீதையில் சொல்லி பிரபலப்படுத்தினான்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. நான் தான் திருடினேன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதுதான் வித்தியாசம். பகவான் எது இங்கே வந்து ரொம்ப இந்த பௌத்திக உலகத்தில் ரொம்ப ஏற்கத்தகாத ஒரு விஷயமா இருக்கோ, உதாரணத்துக்கு பிரபுபாதர் அடிக்கடி சொல்வார், நள்ளிரவில் கிருஷ்ணர் அவருடைய புல்லாங்குழல் எடுத்து வாசிப்பார். அந்த புல்லாங்குழல் ஓசையை கேட்டுட்டு பிரஜாவாசிகள், அந்த கோபியர்கள் எல்லாரும் அப்படியே அவங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க, கிருஷ்ணரை தேடி ஓடுவாங்க. இது இந்த பௌத்திக உலகத்தில் ஏற்கத்தக்க ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு ஆண் பின்னாடி எல்லா பெண்களும் ஓடுறாங்க அப்படின்றது ஏற்கத்தக்காத ஒரு விஷயம் இல்லையா? ரொம்ப ரொம்ப நியாயத்துக்கு புறம்பான, சட்டத்துக்கு புறம்பான, ஏற்கத்தகாத ஒரு விஷயம். ஆனால் ஆன்மீக உலகத்தில் அதுதான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த உன்னதமான விஷயம். ஏன்னா அங்கே வந்து இங்கே இருக்கிற மாதிரியான புலன் திருப்திக்கான விருப்பம் அங்கே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய கோபியர்கள் அவங்களுடைய சொரூப நிலையில் கிருஷ்ணருடைய சேவகர்களாக அவங்களுடைய சொரூப நிலையை உணர்ந்து கிருஷ்ணருடைய இன்பத்துக்காக அவங்க செயல்படுறாங்க. அதனால் அதில் ஒரு குற்றமும் கிடையாது, ஒரு குறையும் கிடையாது, தவறு எதுவும் கிடையாது. இங்கே அது மிகப்பெரிய தவறாக கருதப்படுது. ஏன்னா இங்கே ஒருத்தர் அந்த மாதிரியான செயல் செய்தார் அப்படின்னா அது மிகப்பெரிய குற்றம். ஏன்னா அது அவருடைய இன்பத்திற்காக அவர் செய்கிறார். அதுதான் வித்தியாசம். ஆத்மேந்திரிய பிரீத்தி வாஞ்சா தரே பலே காம். ஆத்ம இந்திரிய, நம்மளுடைய இந்திரிய திருப்திக்காக செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் காமம். காமம் அப்படின்னா வெறும் ஆண் பெண் இன கவர்ச்சி மட்டும் இல்லை, புலர் இன்பத்துக்கான எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும்,
ஆனால் அதே கிருஷ்ணேந்திரிய பிரீத்திவாஞ்ச ஹரே பிரேமனாம், நீங்கள் கிருஷ்ணருடைய இந்திரியங்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அது பிரேமைன்னு அழைக்கப்படுது. இதுதான் வித்தியாசம். ஸோ இப்போது ஆன்மீக உலகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது உண்டு. அதனால் பகவானை பொறுத்தவரை இது மங்களம் அமங்கலம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அதனால தான் இங்கே நம்ம சொல்கிறோம். ஏன்னா இங்கே மரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால இன்றைக்கி அது அமங்கலமாக கருதப்பட்டு அதை பற்றி மக்கள் கேட்குறதுக்கே விருப்பப்படுறதில்லை. உடனே காதை பற்றிக்குவாங்க, வேறு ஏதாவது பேசுங்களேன், பேசுகிறதுக்கு விஷயமா இல்லை. நீங்கள் கிருஷ்ணரை பற்றியே பேசணுன்னா எவ்வளோ லீலை புரிஞ்சிருக்கிறார், எவ்வளோ வேலை பண்ணியிருக்கிறார், அதெல்லாம் பேசலாம் இல்லை. ஏன் இப்போ பார்த்தாலும் ஜன்மம் மிருத்யு ஜரா வியாதி துன்பம் கஷ்டப்படுறோம் வேதனைப்படுறோம் இதையே சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு நிறைய முறை மக்கள் நம்மகிட்ட புகார் பண்ணுறது உண்டு. ஆனால் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பாருங்கள், யதார்த்தம் நிலை என்ன இன்னைக்கு இங்கே இந்த உலகத்தில் நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்குது, நம்ம சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்துட்டுருக்கோம், உண்மை நிலவரம் என்ன. இங்கே நமக்கு மக்கள்லாம் சொல்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப இனிமையாக இருக்குது, வாழ்க்கை அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு எல்லாம் பொய்யான ஒரு விஷயத்தை இங்கே சித்தரிச்சிட்ருக்காங்க. ஆனால் பகவான் சொல்கிறார் இது துக்காலயம். நேர்மையாக நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேணாம், நீங்களே யோசித்து பாருங்கள். ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற 24 மணி நேரத்தில் கஷ்டப்படுற நேரம் அதிகமாக, ஆனந்தமாக சந்தோஷப்படுற நேரம் அதிகமாக. அஃப்கோர்ஸ் ஒரு பக்தராக இருந்தால் பகவான் நாமத்தை சொல்லி பகவானுடைய கதையை கேட்டு பகவத் சேவையில் ஈடுபட்டு ஆனந்தப்படலாம், அது வேறு விஷயம். பொதுவாக நான் சொல்கிறது, மக்கள் பெரும்பாலான நேரங்களில் கஷ்டப்படுறாங்களா ஆனந்தமாக அனுபவிச்சுட்ருக்காங்களா? உண்மை அதுதான் இல்லையா? இதை சும்மா நம்ம என்ஜாய் பண்ணுறோம்னு சொல்லி 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 நம்மளையே ஏமாற்றிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. என்ன இன்றைக்கி சமூகம் அப்படி தான் வளர்ந்துட்டுருக்கு. நீங்கள் என்னங்க எப்போவும் நெகட்டிவாக எதிர்மறையாக பேசிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் நேர்மறையாக நீங்கள் பாசிட்டிவாக பேசுங்க, எதாக இருந்தாலும் பாசிட்டிவாக பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ன்ற பேரில் பேசுகிறாங்க. நம்ம ஜெயிச்சிடுவோம்னு சொல்லிக்கிட்டே இருங்க, ஜெயிச்சிடுவீங்க அப்படிம்பாங்க. ஆனால் நடைமுறையில் அது ஆகுமா? யோசிச்சு பாருங்கள். அப்படின்னா அப்போ யாருமே ஒரு வேலையும் செய்யவே மாட்டாங்களே. எல்லாம் அப்படியே சொல்லியே எல்லாத்தையும் எனக்கு வயிறு நிறையணும்னு சொல்லிகிட்டே இருந்தால் வயிறு நிறைஞ்சு போயிடணும். இல்லை, எதுக்கு வேலை செய்யணும், எதுக்கு சமைக்கணும், எதுக்கு சம்பாதிக்கணும், எதுக்கு கட்டடம் கட்டணும்? எதையுமே செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ உங்களோட பாசிட்டிவான அப்ரோச் உண்மை அப்படின்னா அதுதான் நடக்குது அப்படின்னா. ஸோ இதுதான் முன்னாடி நம்ம சொன்னது, சாஸ்திரம் சொல்லியிருக்கிறத நம்ம ஏற்றுக்கணும். அதுதான் புத்தி, அதுதான் ஞானம். ஏன்னா நம்மளா ஒரு விஷயத்தை ஊகம் பண்ணிவிட்டு ஏதோ நம்ம மனசில் தோன்றதெல்லாம் பேசினா அது அர்த்தம் இல்லாதது. பகவான் கீதையில் தெளிவாக சொல்கிறார், இது துக்காலயம், இது துன்பம் நிறைஞ்ச இடம். சிலர் முட்டாள்தனமாக ஆர்கியூ பண்ணுவாங்க, பரவாயில்லைங்க இருந்துட்டு போகுது, அதனால் என்ன, நான் கஷ்டப்பட்டுட்டு போகிறேன் அப்படிமா. அப்படியே இருக்கான் இன்றைக்கி. இப்போது அவங்ககிட்ட பிரபுபாதர் சொல்கிறார், நீ கஷ்டப்பட்டுட்டே இருந்துட்டு போகிறேன்னு சொன்னாலும் அதுக்கு இங்கே இடம் இல்லை, இது அசாஸ்வதம், இது தற்காலிகமான இடம். நீ கஷ்டப்பட்டாலும் இங்கே இருக்க முடியாது. நான் கஷ்டப்பட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை அப்படிங்கிறார். அப்போ இங்கேயே இருக்கவும் முடியாது, நீ கஷ்டப்படுறேன்னு ஒத்துக்கிட்டாலும் என்ன ஏதோ
பெருந்தன்மையாக பரவாயில்லைங்க நான் கஷ்டப்பட்டுட்டு போகிறேன் அப்படின்னு ஏற்றுக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் அது முட்டாள்தனமான ஒரு விஷயம். புத்திசாலின்னா என்ன பண்ணணும்? ஏன் கஷ்டப்படுறேன், கஷ்டத்துலேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, அதை யோசிக்கணும். அதுதானே புத்திசாலித்தனம். அதுக்கு தானே பகவான் நமக்கு மூளையை கொடுத்துருக்கிறார். அதனால தானே இந்த மனித வாழ்க்கை மற்ற உயிரினங்களிலிருந்து உயர்ந்ததாக சொல்லப்படுது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல அரிதுன்னு பள்ளிக்கூடத்தில் படிச்சிங்கல்ல. அஃப்கோர்ஸ் பள்ளிக்கூடத்தில் தான் சொல்லிக் கொடுக்கல, அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறமாவது யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல. எப்படி இந்த மனித வாழ்க்கை அரிதானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மானுஷ ஜன்ம துர்லப வேதத்தில் இருக்கிறது தான் அது. ஏன் அரிது? ஏன்னா மனித வாழ்க்கையில் இந்த ஜன்ம மிருத்து ஜரா வியாதி ஏன் வருது கேள்வி கேட்க முடியும். இதை நான் விரும்பலை, எனக்கு நிர்பந்திக்கப்படுது. நான் இங்கே பிறக்கணும்னு விருப்பப்படல. என்கிட்ட கேட்டிருந்தா எங்கே பிறக்க விருப்பப்படுறேன்னு கேட்டிருந்தா நான் அமெரிக்காவில் பிறக்கணும்னு விருப்பப்பட்டிருப்பேன். இல்லையா? கருப்பாக இருக்கணுமா வெள்ளையாக இருக்கணுமான்னு கேட்டிருந்தா அஃப்கோர்ஸ் டிஃபால்ட்டாக இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லோரும் வெள்ளையாக இருக்கணும்னு தான் கேட்டிருப்பாங்க. இதே அமெரிக்காவில் இருக்கிறவன்ட போய் கேட்டால் நான் ப்ரௌன் கலராக இருக்கணும்னு விருப்பப்படுறான். டார்க்காக இருக்கிறதுக்கு தான் அவன் விருப்பப்படுறான். அவன் வெள்ளையாக இருக்க விருப்பப்படுறதில்ல. அவன் போய் பீச்சில் உட்காந்துக்கிறான் வெயிலில், எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு உடம்ப கருக வைக்கிறான் கஷ்டப்பட்டு. அதுக்கு ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நிர்பந்திக்கப்படுது. பிறப்பும் சரி, வயோதிகமும் சரி, வியாதியும் சரி, மரணமும் சரி, நிர்பந்திக்கப்படுது, கட்டாயப்படுத்தப்படுது. தவிர்க்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிக்கிறோம், ஆனால் அதுக்கு வழி கிடையாது. எல்லா துறைகள்லையும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம், வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்கோம். 21ஆம் நூற்றாண்டு நம்ம மாதிரி இது வரைக்கும் நாகரிகத்தில் வரலாறில் ஒரு வளர்ச்சியே கண்டதில்லை அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறாங்க உலகம் முழுக்க இன்றைக்கி. ஆனால் பிரபுபாதர் கேட்குறார், வளர்ச்சி வளர்ச்சின்றியே இந்த அடிப்படையான 4 பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு சொல்கிறியா? இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? ஒரு மாத்திரையை கூட உனக்கு வியாதியே வராதுன்னு சொல்லு, அப்போ நீ முன்னேறி இருக்கேன்னு சொல்லி கை தட்டி உன்னை வரவேற்கிறேன். ஏன்னா இது வளர்ச்சின்னு ஒத்துக்கிறேன். ஒரு மாத்திரையை கூட உனக்கு மரணமே வராதுன்னு சொல்லு, அதுப்பெல்லாம் அதை சாப்பிட்டா தான் மரணம் வருது. ஏன்னா அதுக்கு வேணால் நிறையா மருந்து வச்சுருக்காங்க. வியாதி இல்லாதவனுக்கு வியாதியை உண்டு பண்ணுறதுக்கு சைடு எஃபெக்ட் மூலமாக நீங்கள் ஒரு வியாதின்னு இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போனால் பல வியாதியோடு திரும்பி வர்றது தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கிற விஷயமா இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது கேளிக்கைக்காக சொல்லலை, உண்மை அதுதான். நம்ம ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக பல பிரச்சனையை அதிகப்படுத்திகிட்ருக்கோம், உருவாக்கிட்டு-இருக்கோம். ஏன்னா இயற்கைக்கு எதிராக செயல்படுறோம், பகவானுடைய சட்டத்துக்கு எதிராக செயல்படுறோம். இது எல்லாமே அதுதான். நம்ம இப்போ இங்கே மின்சார வெளிச்சத்தில் இங்கே உட்காந்துட்ருக்கோம்னா இது இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயம். இந்நேரம் எல்லோரும் இப்போ இருட்டான உடனே எல்லாம் சாப்பிட்டுட்டு போய் தூங்கியிருக்கணும். அதுதான் இயற்கையினுடைய விதி. நம்ம அதை விட்டுட்டு இந்த மாதிரி செயற்கையாக ஒரு வெளிச்சத்தை உருவாக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கட்டிடத்தில் மொட்டை மாடியில் வாழ்கிறது நம்முடைய இந்த மாதிரி ஒரு உயரமான கட்டிடத்தில் வாழ்கிறது நமக்கான ஒரு வாழ்க்கை முறையே கிடையாது. நம்முடைய குருமார பக்தி விகாஸ் மகாராஜ் சொல்லுவார், புறா கூடு மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறவங்க போய் வசிக்கிறாங்க, தரையிலேயே கால் பட மாட்டேங்குது அவங்களுக்கு. இயற்கைக்கு முற்றிலும் புறம்பான ஒரு விஷயம் இது. மனதளவில் உடல் அளவில் பெரிய பெரிய பாதிப்பை உண்டாக்குது. ஆனால் மக்களுக்கு அதெல்லாம் தெரியறதில்லை. இயற்கைக்கு எதிராக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்முடைய பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைஞ்சிட்டே இருக்குது. நம்ம ஒரு சௌகரியத்தை தேட போய்
பல அசௌகரியங்களை உருவாக்குறதுல தான் எக்ஸ்பர்ட்டாக ஆகிட்டு இருக்கிறோம். காரணம், சாஸ்திரத்தை ஏற்கிறதில்ல, பகவான் என்ன சொல்கிறாருன்றதை ஏற்கலை, வாழ்க்கைன்னா என்னன்றதை நமக்கு தெரியவே இல்லை, இந்த மனித வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சிக்கவே இல்லை. பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் என்னங்க, ஏதோ கற்கால மனிதன் மாதிரி நீங்கள் எதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கெல்லாம் எவ்வளோ நம்ம விஞ்ஞான வளர்ச்சியில் இருக்கிறோம். பகவத்கீதை, பாகவதம் அதெல்லாம் எதுக்கு அப்படின்றாங்க. அரசியல் தலைவர்கள்லேருந்து விஞ்ஞானிகள்லேருந்து எல்லாரும் இன்றைக்கி வந்து அதை கேலி கிண்டல் பண்ணுற நிலைக்கு வந்துச்சு. ஆனால் உண்மை என்னன்னு யோசிச்சு பாருங்கள். இதனால் இன்றைக்கி சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாகிட்டு இருக்கு, சமூகத்தில் மக்கள் எவ்வளோ துன்பப்பட்டுருக்காங்க, எவ்வளோ கஷ்டங்களை அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி சமூகத்தில் இருந்த மக்களுடைய வாழ்க்கை தரம், மக்களுடைய குணாதிசயம் இன்றைக்கி இருக்கிறத விட மேம்பட்டு இருந்ததா, குறைஞ்சிருந்ததா? மேம்பட்டு தான் இருந்தது. இன்றைக்கி குறைஞ்சிருக்கு இல்லையா? 30 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் யாராவது வந்து நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா பேச்சளவுலையே, ஏன்னா இந்தப்பா நான் திருப்பி கொடுத்துறேன், ஒரு வாரத்தில் கொடுக்குறேன்னு கேட்டால் டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க. ஒரு வாரத்தில் சொன்னபடி அவர் வந்து கொடுப்பார். கொடுக்க முடியலன்னா இந்த மாதிரி கொடுக்க முடியல, இன்னும் ஒரு வாரம் கழித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இருந்தது. இன்றைக்கி அந்த மாதிரி யாராவது வாங்க முடியுமா? இன்றைக்கி நெருங்கிய சொந்தம் ஒரே குடும்பத்தில் இருக்கவங்க வந்து கையெழுத்து போட்டு தான் பணம் வாங்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு நம்பிக்கை கிடையாது, சொன்ன வாக்கு காப்பாற்றுறது கிடையாது, உண்மை கிடையாது, நேர்மை கிடையாது, ஒழுக்கம் கிடையாது. எல்லா நற்குணங்களும் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதே சமயத்தில் கெட்ட குணங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. பொய் பேசுறது, ஏமாத்துறது, திருடுறது, கொலை, கற்பழிப்பு இதெல்லாம் நாளுக்கு நாள் அதிகமாகுதா இல்லை குறையுதா? ஆப்வியஸாக என்ன தெரியலன்னா ஒரு செய்தித்தாளை எடுத்து பாருங்கள். அஃப்கோர்ஸ் நேரத்தை அதுக்கெல்லாம் வீணடிச்சிட்டு இருக்காதிங்க. டெஃபினட்டாக அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. கெட்ட விஷயங்கள் எல்லாமே அதிகரிச்சிட்ருக்கு. காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஒரே காரணம், பகவானுடைய பேச்சு கேட்காதனால தான், பகவத்கீதை படிக்காதனால தான், பாகவதம் படிக்காதனால தான். ராமாயணம் மகாபாரதம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சிறந்த கதாபாத்திரம். இப்போல்லாம் சின்ன வயசில் நான்லாம் வந்து குழந்தையா பள்ளிக்கூடம் போயிட்டுருக்கும்போது விளையாடும் போதெல்லாம் போலீஸ் திருடன் விளையாட்டு இந்த மாதிரி எல்லாம் விளையாடுறது உண்டு. ஏன்னா அதில் இப்போ அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு போலீஸ் திருடன் விளையாட்டுன்னு வைங்க, போலீஸாக இருக்கிறதுக்கு தான் எல்லாருமே விரும்புவாங்க. பசங்களில் திருடனாக இருக்கிறதுக்கு ஒருத்தனை விரும்ப மாட்டான். சின்ன பசங்க விளையாட்டில், இது வந்து விளையாட்டுக்கு தான், இது உண்மையாக அவங்க யாரும் போய் திருட போகிறது கிடையாது. ஆனால் அதில் கூட அவன் திருடனாக இருக்க விரும்ப மாட்டான். எப்படி இருந்த சமுதாயம் பாருங்கள். இன்றைக்கி இந்த நவீன காலத்தில் வீடியோ கேம் விளையாடுறாங்க பசங்க உட்காந்துட்டு. வீடியோ கேமில் என்ன விளையாடுறாங்க? எல்லாம் வன்முறை. கையில் துப்பாக்கி வச்சுட்டு சுட்டு தள்ளுறான், அப்படியே டமிழ்னு. இல்லைன்னா பார்த்திங்கன்னா பெரிய ரெஸ்லர் மாதிரி அந்த மல்யுத்த சண்டை மாதிரி போடுறான், அதில் வச்சு விளையாடுறான். எல்லாம் வன்முறை, பயங்கரமான வன்முறை. இவன் வெளியில் போய் ஒரு பையன் கூட விளையாண்டுருக்கவே மாட்டான். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு அந்த வீடியோ கேமில் 10 பேர் 15 பேர் சேர்ந்துட்டு ஆன்லைனில் விளையாடுறாங்க. எல்லாம் பயங்கரமான வன்முறை. எந்த அளவுக்கு பெரிய மாற்றம் பாருங்கள். ஒரு 20-30 வருஷத்தில் நம்ம இவ்வளோ பெரிய மாற்றத்தை பார்க்குறோம். நம்முடைய தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் வாழ்க்கை இன்றைக்கி இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது அவங்கெல்லாம் ஏதோ சொர்க்கத்தில் வாழ்ந்த மாதிரி நம்ம பார்க்க முடியுது.
அவ்வளோ ஒரு உயர்ந்த உன்னத வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. மனிதாபிமானம் இருந்தது. இன்றைக்கி அது சுத்தமாக கிடையாது. குறிப்பாக பெரிய பெரிய நகரங்களில் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. யாராவது இறந்து போனால் கூட அப்படியா இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு யாராவது சொன்னால் எப்படியான்னு கேட்பான். இன்றைக்கி அந்த மாதிரி நிலைமை தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் முன்னாடியெல்லாம் கிராமங்களில் ஒரு சின்ன விஷயம்னா கூட நான் உடனே அது ஊர் பூரா பரவி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்படின்னா மக்கள் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், ஊருக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற அந்த எண்ணம் இருந்தது. அதனால் ரொம்ப கவனமாக அவங்களுடைய செயல்கள் எல்லாமே இருக்கும். ரொம்ப கவனத்தோடு பேசுவாங்க. என்ன பேசுகிறோன்றதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா மக்கள் வேத கலாச்சாரத்தை பின்பற்றினாங்க, சாஸ்திரத்தை பின்பற்றினாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அது ஒரு இந்த உலகத்தை பற்றின புரிதல், வாழ்க்கையை பற்றின புரிதல் உயர்வாக இருந்தது. இப்போ எப்படி முன்னாடி நான் சொன்னேன், கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் மங்களம் அமங்கலன்றது எதுவும் கிடையாது. அவருக்கு எல்லாம் சமந்தான். அதே மாதிரியான புரிதல் மக்களுக்கு இருந்தது. ஏன்னா வேதம் தெரிஞ்சிருந்தாங்க, சாஸ்திரம் புரிஞ்சிருந்தாங்க. சாஸ்திரம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு இந்த உலகத்தில் மங்களம் அமங்கலம்ன்றது எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாத்தையும் சமமாக தான் பார்க்குறாங்க. எல்லாம் பகவானால் படைக்கப்பட்டது, எல்லாம் பகவானுடைய திருப்திக்காக இருக்குது. பகவான் சேவையில் ஈடுபடுத்த வேண்டியது, அவ்வளவுதான். இங்கே அமங்கலன்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. மரணம்ன்றது என்ன? ததா தேகாந்திர பிராப்தி. ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்துக்கு மாறுறோம், அவ்வளோதான். இதில் அமங்கலன்றதுக்கு என்ன இருக்குது? மரணம்ன்றது ஒவ்வொரு க்ஷணமும் நடந்துருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ விஞ்ஞானமும் அதை ஒத்துக்குது. ஆனால் இன்றைக்கி இதை புரியாததுனால மக்கள் இது அமங்கலம் இதை பற்றி பேசாதீங்க, இதை பற்றி பேசுகிறீங்க. அப்போ எவ்வளோ அறியாமையில் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் காரில் வரும்போது, சேலத்துலேருந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு கான்வர்சேஷன், பிரபுபாதர் கூட ஒருத்தர் உரையாடல் செய்கிறார். அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி கிருஷ்ண பக்தி பற்றி பல விஷயங்கள் பேசிட்டு வராங்க. அதில் பிரபுபாதர் இந்த தேகினோஸ்மின் எதா தேக ஸ்லோகத்தை விவரிக்கிறார். தேகி தேகா வித்தியாசத்தை சொல்கிறார். அவருக்கு புரியல. பிரபுபாதர் விளக்குறார், இந்த முன்னாடியெல்லாம் இப்போ தான் எல்லாம் டிஜிட்டல் மயமாக ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கிறோன்னா ஃபோன்லேயோ கேமராவிலையோ ரெக்கார்ட் பண்ணால் எல்லாம் டிஜிட்டல் ஆகிடுது. முன்னாடி எல்லாம் அந்த ஃபிலிம் இருக்கும் இல்லையா? சின்ன வயசில் நம்ம எல்லாம் விளையாண்டுருப்போம். அந்த ஃபிலிம் எல்லாம் கிடச்சிதுன்னா அதை வச்சுக்கிட்டு ஒரு பிக்சராக பார்ப்போம். இப்போ நான் இங்கேருந்து கையை இப்படி தூக்குறேன் அப்படின்னா இந்த 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 நேரத்துக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 30-40 பிக்சராவது வரணும். அப்போ வந்தால் தான் நான் கை தூக்குறத முழுசாக பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் அந்த பிக்சரில் பார்க்கும்போது அது ஒரே அசைவாக தான் தெரியும். ஆனால் நீங்கள் அந்த பிக்சரில் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரில் இப்படி இருக்கும், இன்னொரு பிக்சரில் இப்படி இருக்கும், இன்னொரு பிக்சரில் இப்படி இருக்கும், இன்னொரு பிக்சரில் இப்படி இருக்கும், வேறையாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிக்சர் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நம்முடைய உடல் கௌமாரம், யௌவனம், ஜரா மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம உடல் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தனித்தனி பிக்சராக பார்க்காம மொத்தமாக சுத்த விட்டு பார்க்கும்போது நமக்கு அது ஒரே உடல் மாதிரி தெரியுது. இப்போ இந்த உடல் வளரும்போது வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் உடல் வளர்றது கிடையாது. அது உண்மையிலே சொல்லணுன்னா மாறுது. அப்போ இந்த வாழ்க்கையிலே நம்ம உடலை மாற்றிக்கிட்டு தான் இருக்கோம் ஆல்ரெடி. ஏன்னா எனக்கு இப்போ 48 வயசு ஆகுதுன்னா 48 வருஷமாக நான் இந்த உடலை மாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். முதல் நாள் இருந்த உடல் 2வது நாள் இல்லை, 2வது நாள் இருந்த உடல் 3வது நாள் இல்லை, போன வருஷம் இருந்த உடல் இந்த வருஷம் கிடையாது. ஆனால் இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நான் ஒரே ஆள் தான், எனக்குள்ள மாற்றமே கிடையாது. அதனால தான்
5 வயசில் நான் சைக்கிள் ஓட்டி கீழே விழுந்து காலில் அடிபட்டது கூட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நம்ம சின்ன வயசில் செஞ்ச எத்தனையோ செயல்கள் நமக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஏன்னா உள்ளிருக்கிற நம்ம மாறவே கிடையாது, நம்ம உடல் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ பிரபுபார் அதை தான் இங்கே சொல்கிறார். இந்த மாற்றத்தின் இறுதியான ஒரு மாற்றம் நடக்குது இல்லையா, அதுதான் நம்ம மரணம்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஆனால் ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா மரணம்ன்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் நமக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம பிறந்த க்ஷணத்திலிருந்தே நம்ம மரணம் தொடங்கிறது. பிறக்கும் போதே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மரணம், இவ்வளோ காலம் தான் நீ வாழ போகிற, இவ்வளோ முறை நீ சுவாசம் பண்ண போகிற அப்படின்றத தீர்மானிக்கப்பட்டுடுது. ஸோ அதனால் இதில் அமங்கலன்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட அந்த மரணம் நான்றார். அப்புறம் பகவான் சொல்கிறார், இங்கே உருவாகுபவை அனைத்திற்கும் உற்பத்தியாளனும் நானே. ஸோ அதையும் நம்ம முன்னாடி நம்ம கேட்டோம். பகவான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறார், எல்லாத்தையும் அவர் தான் படைக்கிறார். தேவதாக்கள்லேருந்து இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற அத்தனை விஷயங்களையும் அவர் தான் படைக்கிறார். எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம். ஸோ மீதி இருக்கிற பொருளுரை பார்க்கலாம். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள 7 இயல்புகள், புகழ், அதிர்ஷ்டம், அழகிய பேச்சு, ஞாபக சக்தி, அறிவு, உறுதி, பொறுமை ஆகியவை பெண்பாலாக கருதப்படுகின்றன. ஒருவன் இவற்றை முழுமையாக அல்லது இவற்றில் சிலவற்றை பெற்றிருந்தால் அவன் புகழத்தக்கவனாகின்றான். ஒருவன் நேர்மையான மனிதன் என்ற பெயரை பெற்றால் அவனும் புகழத்தக்கவனாவான். பக்குவமான மொழி என்பதால் சமஸ்கிருதம் மிகவும் புகழ் வாய்ந்தது. ஒரு விஷயத்தை படித்த பிறகு அதனை ஒருவனால் நினைவு வைத்து கொள்ள முடிந்தால் அவன் நல்ல ஞாபக சக்தியுடன் ஸ்மிருதியுடன் அருளப்பட்டவனாக கருதப்படுகிறான். பலதரப்பட்ட விஷயங்களை பற்றிய பல்வேறு புத்தகங்களை படிப்பதற்கான திறன் மட்டுமின்றி அவற்றை புரிந்து கொண்டு தேவைப்படும் போது செயல்படுத்துவதற்கான திறன், அறிவு, அதாவது மேதா எனப்படும். சிரமற்ற நிலையிலிருந்து வெளிவருவதற்கான திறன், உறுதி அல்லது திடம், திருதி என்று அழைக்கப்படுகிறது. முழு தகுதியையும் பெற்றவன் பணிவுடனும் பெருந்தன்மையுடனும் இருந்து மகிழ்ச்சியில் துள்ளாமல் துக்கத்தில் துவண்டு விடாமலும் சமநிலையில் இருந்தால் அவன் பொறுமை, ஷமா எனும் ஐஸ்வர்யத்தை பெற்றவனாவான். ஸோ இந்த மாதிரியான குணங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 7 விஷயங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நல்ல குணங்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அறிவு அப்படின்னா எது அப்படின்ற ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறார். பிராமணர்களுக்கான குணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் கொடுக்குறார். ஷமா, தம, தபா, சவச்சம், சாந்திரார், சுபம்பே வச்ச, ஞானம், விஜானம், ஆஸ்திக்யம், இதெல்லாம் பிராமண குணம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள், அதே மாதிரி கெட்ட விஷயங்களும் அசுர குணத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் குறிப்பாக இந்த நல்ல விஷயங்கள்லாம் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அது புகழத்தக்க ஒரு விஷயம். ப்ராப்பர் இங்கே சொல்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஞாபக சக்தி இருக்குன்னா அது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். எல்லாருமே ஞாபக சக்தியோடு எதையும் மறக்காமல் இருக்கணும்னு விரும்புகிறது இயற்கையான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் மற்ற குணங்களும், அழகாக இருக்கிறதா இருக்கட்டும், அறிவோடு இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் ஏதோ 1 or 2 குணங்கள் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக பெருமைக்குரிய விஷயம்தான், புகழுக்குரிய ஒரு விஷயம்தான். ஆனால் எதுக்காக இது கொடுக்கப்படுது? இந்த குணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஞாபக சக்தி இருக்குது அல்லது ரொம்ப திறமைசாலியாக இருக்கும், ஒரு விஷயத்தை நம்மளால் டக்குன்னு புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா இந்த திறமையை பகவான் எதுக்காக கொடுத்துருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும், அதுக்காக பயன்படுத்தணும். ஞாபக சக்தி இருக்குன்னா இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஐக்யூ போட்டியில் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அல்டிமேட்டாக
வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது அவங்க சில அவார்டு வாங்குவாங்க, சில ப்ரைஸ் வாங்குவாங்க, கடைசியில் எல்லோரும் போல் இறந்து போவாங்க. மறுபடியும் அவங்களுக்கு அந்த ஞாபக சக்தி இருந்ததுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆனால் அதே ஞாபக சக்தியை பிரபுபாதர் இங்கே சொல்கிற மாதிரி பகவான் கீதையில் சொல்லக்கூடிய விஷயங்களை, பாகவதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டு அந்த ஞாபகம் கொண்டிருக்கிற விஷயத்தை மக்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு, மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டால், இந்த உன்னத ஞானத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டால் அதை விட ஒரு சிறந்த விஷயம் வேறு எதுவும் கிடையாது. அப்போ அவன் வாழ்க்கையில் அவன் பக்குவம் அடைகிறதுக்கான மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை அது கொடுக்குது. அந்த ஒரு திறமை, எல்லா திறமையும் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். பகவானுடைய சேவையில் நமக்கு என்ன திறமை இருக்கோ, உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுதா, வண்டி ஓட்டுங்க, கிருஷ்ணருக்காக வண்டி ஓட்டுங்க. சமைக்க தெரியுதா, கிருஷ்ணருக்காக சமையல் பண்ணுங்க. பிரபுபாதருடைய இந்த இயக்கத்தில் ஆரம்பத்தில் ஒரு பக்தர் ஷியாமசுந்தர பிரபுன்னு இருந்தார். அவர் கார்பெண்டர், ஏன்னா தச்சு வேலை செய்கிறவர், மர வேலை செய்கிறவர். அவர் ஆரம்பத்தில் பிரபுபாதர் அப்போது அவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணர்னா யார், அவர் எப்படி இருப்பார், எந்த ஐடியாவுமே இல்லை ஆரம்ப காலத்தில், ரொம்ப ஆரம்பத்தில். ஏதாச்சியாக ஒரு மாதாஜி ஒரு கடைக்கு போகிறாங்க. அந்த கடையில் ஜெகநாதருடைய விக்கிரகம், பூரி ஜெகநாதர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஜெகநாதருடைய சின்னதாக ஒரு விக்கிரகம் கடையில் வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு சும்மா ஏதோ விளையாட்டு பொம்மை மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஏன்னா அது கை கால் எல்லாம் இல்லாமல் அது ஒரு வித்தியாசமான ஒரு ரூபம். ஸோ அதை எடுத்துகிட்டு பிரபுபாதர்கிட்ட காட்டுவாங்க. பிரபுபாதர் உடனே நமஸ்காரம் பண்ணுவார். ஏன்னா பிரபுபாதருக்கு ஜெகநாதர் யாருன்னு தெரியும். அவர் சின்ன வயசுலேயே ரத யாத்திரையெல்லாம் பண்ணியிருக்கிறார். ஸோ பிரபுபாதர் உடனே பக்தர்களுக்கு அதை விவரிக்கிறார். இது ஜெகநாதர், இதே மாதிரி பலராமரும் சுபத்ராவும் கூடவே இருப்பாங்க, நீங்கள் அந்த கடையில் போய் பாருங்கள், இருந்தால் அதையும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அவங்க வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷியாமசுந்தர பிரபுகிட்ட அதை காட்டி, இதே மாதிரி பெருசாக நீங்கள் கட்டையில் செய்யுங்க அப்படிம்பார். ஸோ அவர் அவருக்கு தெரிஞ்ச அந்த தச்சு வேலையை பகவானுடைய விக்கிரகம் செய்கிறதுக்கு அவர் ஈடுபடுத்தினார். ஷியாமசுந்தர பிரபுக்கு அப்போ சிகரெட் குடிக்கிற பழக்கம் இதெல்லாம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. அவர் இன்னும் முழுசாக பக்தராக கூட மாறல. ஏன்னா ஆனாலும் பிரபுபாதர் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. தினமும் வருவார், பிரபுபாதர் சொல்கிறத கேட்பார், பிரபுபாதர் சமைச்சு கொடுக்கறத சாப்பிடுவார். அந்த மாதிரி இருந்தவர்கிட்ட பிரபுபாதர் இந்த மாதிரி ஒரு சேவை கொடுக்குறார். அவர் பகவானுடைய விக்கிரகத்தை செய்கிறார். முதல்ல ரத யாத்திரை நடத்துகிறாங்க மேற்கத்திய நாட்டில். அவர் செஞ்ச அந்த விக்கிரகத்தை வச்சு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். இந்த மாதிரி பகவத் சேவையில் எல்லாத்தையும் நம்ம ஈடுபடுத்த முடியும். ஏன்னா எல்லாமே பகவானுக்காக தான் இங்கே இருக்குது, பகவானால் தான் படைக்கப்பட்டது. ஸோ அதனால் நம்ம எந்த ஒரு நற்குணமாக இருந்தாலும் அதை தனிப்பட்ட முறையில் வளர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி எடுக்க வேண்டியதே கிடையாது. பாகவதம் என்ன சொல்லுது அப்படின்னா, உண்மையிலேயே நம்ம பகவானுடைய தொண்டில் ஈடுபட்டாலே போதும், பகவானுடைய பக்தனாக இருக்கிறதுக்கு முயற்சித்தாலே போதும். அந்த பக்தி அப்படின்ற ஒரு குணம் உள்ளே சிறப்பாக அதில் நம்ம செயல்பட்டோம் அப்படின்னாலே போதும். மற்ற எல்லா நற்குணங்களும், உண்மையாக இருக்கிறதா இருக்கட்டும், நேர்மையாக இருக்கிறதா இருக்கட்டும், ஒழுக்கமாக இருக்கிறதா இருக்கட்டும், சுத்தமாக இருக்கிறதா இருக்கட்டும், எல்லா நற்குணங்களும் தானாகவே வந்துடும் அப்படிங்கிறார் பாகவதம். அதுதான் சொல்லுது. ஆனால் அதே சமயத்தில் இப்போ ஒருத்தன் பக்தனாக இல்லை, ஹராவ பக்தஸ்ய குதோ மகத்குணம், இப்போ அவன் பக்தனாக இல்லை அப்படின்னா என்னதான் உயர்ந்த குணங்கள் அவங்ககிட்ட இருக்கலாம். இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளையாக அப்படியே பார்க்குறதுக்கு நீட்டாக இருப்பாங்க, நல்ல வெள்ளையும் சொல்லையுமா பளிச்சுன்னு ரொம்ப சுத்தமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவங்க எவ்வளோ சுத்தன்றது எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரியான நற்குணங்கள் அர்த்தமில்லாதது.
சிலர் வந்து ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. நிறைய பேருக்கு தமிழ்நாட்டிலலாம் நிறைய அந்த மாதிரி பேச்சாளர்கள் இருக்காங்க. வாய் கொஞ்சம் கூட உளறலே இருக்காது. வார்த்தையை ரொம்ப தெளிவாக உச்சரிப்பாங்க, ரொம்ப அழகாக பேசுவாங்க. மொழியை வந்து ரொம்ப அழகாக அவங்களால கையாள முடியும். கவிதை நயமாக பேச முடியும் அவங்களால. ஆனால் பேசுகிறதெல்லாம் அபத்தமான விஷயமா இருக்கும், அர்த்தம் இல்லாத விஷயமா இருக்கும். பகவானை புகழ்கிறதுக்காகவும் பகவானுடைய பெருமைகளை பாடுறதுக்காகவும் பகவான் கொடுத்துருக்கிற அந்த திறமையை வேறு ஏதோ அபத்தத்தை பேசி, தவளை எப்படி வந்து கொரன்னு கத்தி பாம்பை வா வான்னு கூப்பிடுதோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். மரணமே வா வான்னு அவங்க அழைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே பகவான் சொல்கிற விஷயம் அமங்கலமானது. மிருத்யு சர்வகரஷாகம். பக்தர்களை பொறுத்த வரைக்கும் மரணம் அப்படின்றது பிரபுபாத் சொல்லுவார், அவங்க தினமும் தூங்குற மாதிரி அவங்க கண்ணை மூடுறாங்க, தூங்குறாங்க, எழுந்து பார்த்தா அவங்க வைகுண்டத்தில் இருக்காங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை இருக்குது பக்தர்களுக்கு? இதில் வேதனைப்படுறதுக்கு என்ன இருக்குது? இதில் ஆனந்தப்படுற மாதிரியான ஒரு விஷயம் இது. இதில் வந்து வருத்தப்படுறதுக்கோ வேதனைப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது பக்தர்களை பொறுத்தவரை. ரொம்ப பாதுகாப்பாக உணர்கிறாங்க பக்தர்கள் பகவானுடைய பக்தியில் ஈடுபடும் போது. சில பிரபுபார் இன்னொரு உதாரணம் கொடுப்பார். இந்த பூனை வந்து பார்த்திங்கன்னா, பூனைக்குட்டியே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணுன்னா வாயால் தான் கவி எடுத்துகிட்டு போகும் இல்லையா? அதே பூனை வாயால் எலியும் கவி எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா அந்த பூனைக்குட்டி எப்படி உணருதோ அதே மாதிரி உணருமா என்ன? ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குல்ல. பூனை வாயில் எலிக்குட்டி இருக்கும்போது அதனுடைய நிலை எப்படி இருக்கும்? அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? பூனைக்குட்டிக்கு மாதிரி இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. பூனைக்குட்டி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா இது நம்ம அம்மா, நம்மளை காப்பாற்றுறதுக்காக நமக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்காக நம்மளை தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்றது பூனைக்குட்டிக்கு நல்லா தெரியும். ஆனால் எலிக்குட்டிக்கு ஸோ இதுதான் வித்தியாசம். பக்தன் அல்லாதவனுக்கும் பக்தனுக்கும் உள்ள வித்தியாசம். பக்தன் மரணத்தை இப்படி பார்க்குறான், பகவான் நம்மளை காப்பாற்றுறார். பகவானை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு மரணம்ன்றது பகவான் நம்மளை இந்த பௌத்திக உலகத்திலேருந்து விடுவிக்கிறார். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா விஷயமும், எந்த ஒரு குணமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், அது பகவத் சேவையில் ஈடுபடுத்துகிற வரைக்கும், பகவானோட தொடர்பை ஏற்படுத்துகிற வரைக்கும். டோவ் டெயில் அப்படின்னு ஒரு வார்த்தை பிரபுபாதர் சொல்லுவார். டோவ்னா புறா, டெயில் அப்படின்னா புறாவோட வால். புறாவோட வால் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படி முக்கோணமாக இருக்கும். முன்னாடி எல்லாம் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி அது பார்க்குறதுக்கு கஷ்டம், பட் ஒரு சிலருக்கு உங்களுக்கு தெரியும். முன்னாடிலாம் இந்த தச்சு வேலையை செய்கிறவங்க, ஆசாரி வேலையை செய்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி மாதிரி ஸ்க்ரூ, ஆணி இதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ இந்த ஒரு டேபிள் பண்ணோன்னா இந்த காலையும் இதையும் வந்து சேர்க்கணும் அப்படின்னா அந்த டோவ் டெயில்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதில் வந்து கூராக ஒரு இதை எடுப்பாங்க, அதில் வந்து மேல் பக்கத்தில் வந்து அது பொருந்துகிற மாதிரியான ஒரு இதை செஞ்சு ரெண்டுத்தையும் ஒன்றா அப்படி சேர்த்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன அதை உடச்சி எடுத்தாலும் ஒழிய அதை பிரிக்க எடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம், அதாவது பொருத்திக்கிறது. ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை இங்கே செய்கிறதா இருந்தாலும் சரி, எந்த குணம் உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் கிருஷ்ண சேவையில் வந்து கொண்டு வந்து பொருத்திக்க முடியும் அப்படிங்கிறார் பிரபுபாதர். அது நடைமுறையில் இந்த இயக்கத்தின் மூலமாக உலகம் முழுக்க பிரபுபாதர் அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். ஸோ அதனால் ஒரு பக்தரை வந்து படிச்சுட்டு இருந்தார் கல்லூரியில். அவர் வந்து மருத்துவர் ஆகிறதுக்காக அவர் திட்டமிட்டு அவர் படிச்சுட்டு இருந்தார். இடையில் அவர் பாதி படிப்பு இருக்கும்போதே பக்தர்களுடைய சங்கம் கிடைச்சி அவர் வந்து பக்தி பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டார்.
அப்போ வந்து அவருக்கு இருந்தாலும் வந்து கொஞ்சம் நம்ம படித்து பட்டம் வாங்கி ஒரு மருத்துவர் ஆகிட்டோம்னா நம்ம ஒரு மருத்துவராக பக்தர்களுக்கு சேவை பண்ணலாமே அப்படின்னு அவரோட எண்ணம். அப்படின்னா அவருக்கும் கொஞ்சம் ஆசை இருக்குது, நம்ம மருத்துவர் ஆகணுன்ற ஆசை, பகவானுக்கு சேவை பண்ணணுன்ற ஆசையும் இருக்குது, கூடவே இந்த ஆசையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆசையோடு வந்து பிரபுபார்கிட்ட வந்து கேட்குறாரு, பிரபுபார் நான் இந்த மாதிரி இன்னும் 3 வருஷம் படிப்பு இருக்குது, அதை படித்து முடித்து நான் மருத்துவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கிருஷ்ண சேவையில் ஈடுபட்டுமா அப்படின்னு. பிரபுபார் சொன்னார், ஏற்கனவே ஊரில் எத்தனையோ மருத்துவர்கள் இருக்காங்க, ஏன் அந்த மருத்துவர்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணி அவங்கள பக்தராகிட்டன்னா உனக்கு படிக்கிற வேறு மீதி ஆகுமே, 3 வருஷம் நீ வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு மருத்துவமும் கிடைச்சிரும், நீ பிரச்சாரமும் பண்ணி ஒருத்தரை பக்தராக்கினதாகவும் ஆகிடும் அப்படின்னாரு. எவ்வளோ ஸ்மார்ட்டாக யோசிக்கிறார் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் பகவத் சேவையில் ஈடுபடுத்த முடியும். அதுக்காக தான் இருக்குது. இதுக்கு பேர் யுக்த வைராக்கியம் அப்படின்னு சொல்கிறது. வைராக்கியம் அப்படின்னா பற்றில்லாமல் இருக்கிறது. யுக்த வைராக்கியம் அப்படின்னா எல்லாத்தையும் கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்துறது. நமக்கு என்ன குணம் இருக்கோ அதை வந்து கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்தணும். எதில் நம்ம நிபுணத்துவம் கொண்டிருக்கோமோ, இல்லை நிபுணத்துவமும் இல்லை, நமக்கு என்ன தெரியுதோ தெரிஞ்சதை நீங்கள் கிருஷ்ண சேவைக்காக பண்ணுங்கள். ஸோ கிருஷ்ண சேவையில் நம்மளை ஈடுபடுத்திக்கிறது, நம்மளை எல்லா பயத்திலிருந்தும் காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி அது பக்தி. பகவான் நம்மளை காப்பாற்றுவார். அது மட்டும் இல்லை, பகவான் சேவை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து இன்னும் பெரிய விஷயமாக பகவான் பார்க்குறார். பகவானுடைய இந்த உபதேசங்களை வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் பகவத்கீதையிலே சொல்கிறார், யார் வந்து என்னுடைய இந்த உபதேசங்களை மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்களோ அவங்க எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் அப்படிங்கிறார். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் கீ ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கீ ஜாய்.